ஆணவம் வந்துச்சுன்னா விக்கல் வரும். தண்ணி குடிச்சுன்னு இப்போ யோசிச்சுன்னு இருப்ப, என்ன அர்த்தம்? தண்ணியை மதிக்கல நீ. சாப்பிடும்போது சாப்பாடை மதிக்கவே இல்லை. ஒருத்தரை பார்க்கும்போது பார்க்குறவங்கள மதிக்கவே இல்லை. ஒருத்தரை கூட பேசும்போது பேசுகிறவங்கள மதிக்கவே இல்லை. ஆணவத்தோடய கவனிக்கிற. அடுத்த வார்த்தை இதாக இருக்குன்னு நீ வர நினைக்கிறேன். புரியுதா? ஆனாலும் உனக்கு என்ன நடக்குது? சரியா கவனிக்கல, சரியா தூங்கல, சரியா சாப்பிடல, சரியா வாழவே இல்லை. நீ ஏன் வாழல? ஆணவத்தினால்தான் வாழல. எல்லாத்தையும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்ட, எல்லாத்தையும் தப்பாக்கிட்ட. ஒரு பருக்க சோறு அனாவசமாயிடுச்சு உனக்கு. சாப்பாடு போது உன் தட்டு சுத்தமா இல்ல. ஆணவம் சுத்தி அரைஞ்சிருக்குது. ஆணவத்தின் வெளிப்பாடு. உன் செருப்பை மாத்தி விட்டுக்கிற ஆணவம் தான். உன் பட்டு தப்பா போடுற ஆணவம் தான். இதெல்லாம் எதனால ஆனதுன்னு நினைக்கிறீங்க? அறியாம கிடையாது. ஆணவம். முட்டாள் தானம் ஆணவம் தான். முட்டாள் ஆணவத்துல தாங்கிறான். ஆணவமா இருக்கிறோம் முட்டாளா தான் மாற்றோம். வாழ்க்கையில எதையும் அனுபவிக்கவே முடியாது. ஆணவத்தோட உச்சம் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னா அறியாமையா வந்து ஆணவமும் என்னதான் பண்ணா வாழ்க்கைய கொண்டாட விடாது.